ரஜினி படத்தை இயக்க மறுத்த எஸ்பி முத்துராமன். நடிகர் ரஜினிகாந்த் நடித்த முதன்மையான 10 படங்களில் நெற்றிக்கண் படமும் ஒன்று. இந்த படத்தின் கதையை விசு எழுதியிருந்தார். இந்த கதையில் சிறப்பு என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் அதற்கு முன் வந்த அத்தனை படங்களிலும் அப்பா நல்லவராக இருப்பார், மகன் தீயவனாக இருப்பான், அப்பா மகனை திருத்துவது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கதையில் அப்பா பெண் பித்தராக இருப்பார், மகன் அப்பாவை திருத்துவதாக மாற்றி எழுதப்பட்ட கதை இது. இந்த கதையை விசு நாடகத்திற்காக எழுதினார். பாலச்சந்தரிடம் படித்து பார்க்க கொடுத்தார். கதையை படித்த கே. பாலச்சந்தர் இதை படமாகவே தயாரிக்கலாம் என்று கூறி உடனே எஸ்பி முத்துராமனை வரச் செய்து, இந்த கதையை நீங்களே இயக்குங்கள், ரஜினி நடிக்கட்டும் என்றார். கதையை படித்து பார்த்த இயக்குனர் எஸ்பி முத்துராமன், இந்த படத்தை நான் இயக்க மாட்டேன், வேறு யாரையாவது இயக்க சொல்லுங்கள், அல்லது ரஜினிக்கு பதிலாக வேறு யாரையாவது நடிக்க வையுங்கள், அப்போது வேண்டுமானால் நான் இயக்குகிறேன். ரஜினியை ஒருபோதும் பெண் பித்தராக என்னால் காட்ட முடியாது, அப்படி காட்ட முயன்றால் நான் தடுமாறி விடுவேன் என்று கூறிவிட்டார். உடனே ரஜினியை அழைத்த பாலச்சந்தர் அவருக்கு கதையை சொன்னார். ரஜினியும், நல்லா இருக்கே, எனக்கு நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, எத்தனை நாளைக்குத்தான் நான் நல்லவனாகவே நடிப்பது, இந்த படத்தில் நான் நடிக்க தயார் என்று கூறவே ஒரு வழியாக முத்துராமனை வரவழைத்து அவரிடம் பேசி சம்மதிக்க வைத்து படத்தை உருவாக்கினார்கள். இந்த படத்தில் ரஜினி இரட்டை வேடம் என்பதால் ஒளிப்பதிவாளர் பாபு அப்போது அறிமுகமாகி இருந்த மாஸ்க் ஷாட் என்ற புதிய தொழில்நுட்பத்தில் படத்தின் காட்சிகளை எடுத்தார். 90 மாஸ்க் ஷாட்கள் படத்தில் இடம்பெற்றது. இரட்டை வேட தொழில்நுட்பத்தில் அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு மைல்கல்லாக இருந்தது. படத்தில் மகன் சந்தோஷ் கேரக்டரை விட தந்தை சக்கரவர்த்தி கேரக்டர் தான் பேசப்பட்டது.